ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா விலாக். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஈஸியான மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அளவுக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு, சாம்பார் வெங்காயம், மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி அது மட்டனில் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. மினிமம் 5 விசிலாவது விட்டுருங்க. 5 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்ட பிறகு 1 டீஸ்பூன் சோம்பை போட்டு நல்லா பொரிஞ்சதும் சாம்பார் வெங்காயத்தை போட்டுருங்க. சாம்பார் வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு தக்காளி நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு நல்லா ஆச்சி மட்டன் மசாலா குழம்பு தூள் இருக்கும், அது போடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நீங்கள் வேக வச்ச மட்டன் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் தேங்காய் கொத்தெடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து இதில் சேர்த்து கடைசியாக அளவுக்கேற்ற உப்பு சேர்த்து மல்லி இலை கிள்ளி போட்டு உங்களுக்கு ஈஸியான சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.